Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் துயர சம்பவத்தை பற்றி பேசும் நாம் ஏன் 23 குழந்தைகள் இறந்த விவகாரத்தை பேச மறுக்கிறோம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனம் தயாரித்த மருந்தால் 23 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்திற்கு முதல்வர் பொறுப்பேற்று மேல்மட்டத்திலிருந்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மருந்து அதில் டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கலந்துருக்கு. அதுதான் விஷத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அது எப்பொழுதும் கூட ஒரு மருந்து கம்பெனியில் ரா மெட்டீரியல் பொருட்களை வாங்கும் பொழுது பரிசோதிப்பாங்க, மருந்து செய்த பிறகு பரிசோதிக்க மாட்டாங்க. அதனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க. எதற்காக நான் அதை சொல்கிறேன்னாங்க, இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குவாலிட்டி வயலேஷனை செஞ்சுருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக நிறைய வயலேஷனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர், தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர், அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் செக், ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு 23 குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலிருந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு நாளும் புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு. முதலமைச்சர் அதை பற்றி பேசணும். யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது, ஒப்புக்கு சப்பானியாக 2 ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பற்றி இத்தனை பேர் பேசுகிறோம், 41 பேர் இறந்ததை, இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம், பேசணும். மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள், ஆசையாக வளர்த்த குழந்தைகள், குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை ஏன் நம்ம பேச மாட்டோம், ஏன் பேச மறுக்கிறோம்? எதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க? அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை பற்றி பேசணும், பொறுப்பேற்கணும், அந்த துறையை சுத்தம் பண்ணணும்.